ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்பவும் போல் எல்லார் வீட்லேயுமே போல் வாசல் வந்து கூட்டிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீடும் கூட்டிட்டு டீ இல்லைனா காஃபி ஏதாவது போடுறது வந்து இருக்கும். பாப்பாங்க வந்து எது கேட்குறாங்களோ அதை வந்து போட்டு கொடுப்பேன். இன்றைக்கி எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் காஃபி வந்து போட்டுட்டு பாப்பாங்க வந்து ப்ளைன் டீ தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ளைன் டீ வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க அப்பா வந்து வடை வாங்கிட்டு வந்தாங்க. ஆளுக்கு ஒரு பருப்பு வடை, ஒரு உளுந்த வடை வச்சு சாப்பிட்டோம். மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு விரும்பி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடை தான். வடை சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. வாரத்தில் 2 நாள் எப்படியும் வடை வந்து சாப்பிட்ருவாங்க. எப்போவுமே ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும், முறுக்கு இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு சாப்பிடுவாங்க. குடிச்சிட்டு சாமி கும்பிட்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் டீ போட்டு வந்து குடித்தேன். அப்போ தான் வந்து ஒரு வேலையை முடிச்சோடனே டக்குன்னு போய் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்று கடைக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி வந்து லியா பிராண்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். சாண்டல் வந்து ஸ்மெல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை கிச்சனில் வந்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு கிச்சனில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். பாத்திரம் கழுவுற வேலை எப்போயுமே வந்து ஈவினிங் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால பாத்திரம் கழுவுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வேலையை முதலே முடிச்சிருந்தேன்னா கிச்சன் வேலை அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஆனால் வந்து சாமி கும்பிட்ற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கடவுளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டேன். இந்த தடவை பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்னா நைட்டு மட்டும் தான் கழுவுற மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். கிச்சனில் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணக்கப்புறம் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இடையில வேறு பூக்காரங்க வந்து பூ கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு 20 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். வேணானே அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. அக்கா விற்காமல் இருக்குக்கா, வாங்கிக்கா அப்படின்னாரு. சரி, நம்மளால் ஏவனே கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வாங்கினாங்க. சரி, அவருக்கும் ஒரு விற்று கொடுத்தோம்னு ஏதோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். முல்லைப்பூ தான் இருந்துச்சு, வேறு மல்லிகைப்பூ இல்லை. முல்லைப்பூனாலே கொஞ்சம் சொன்னாங்கண்ணேன். ஏன்னா முல்லைப்பூ வந்து ரொம்ப நேரம் அவங்க கட்டுறதுக்கு குறுக்கு வழியே வந்துடும். இது 2 பூ வச்சு கட்டினா ரொம்ப லேட்டாகும் அப்படின்ட்டு இந்த 3 பூ 4 பூ அப்படி வச்சு சேர்த்து கட்டினேன். அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பூ வந்து நல்லா நெருக்கமாக அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் மட்டும் தான் பூ கட்டுவேன் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்கள் 3 ஆளுக்கு ஒரு கயிறை எடுத்து வச்சுக்கிட்டு நானும் கட்டுறேன்னு பூவை பூரா எடுத்து கட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் சின்ன சின்ன பூவை வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். பூ கட்டுறதுலேயே லேட்டாகி போயிடுச்சு. நைட்டு டிஃபன் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட தோசை மட்டும் சுட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு பக்கம் சட்னி வதக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாக எண்ணெயில் வந்து உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்க்கும்போது சட்னிக்கு நல்லா வாசம் நல்லாயிருக்கும். 2 தக்காளி, 4 பல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சீல் வந்து சேர்த்துருந்தேன். மற்றபடிக்கு வேறு எதுவுமே சேர்க்கல. சட்னி அரைச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. 2 தோசை சாப்பிட்ட இடத்துல 3 தோசை கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எப்போவுமே நம்ம எப்படி விரும்பி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எந்த ஒரு பொருளுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதும் நம்ம நல்லாயிருக்கும். சட்னி வந்து அரைச்சிட்டு பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து தண்ணி வரும் அப்படின்றனால பிளாஸ்டிக் குடத்தில் இருக்கிறதெல்லாம் சில்வர் குடத்துக்கு மாற்றிட்டு குடத்தையும் கழுவி வச்சுட்டு கிச்சன் வெசல்ஸ் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டுட்டு தூங்க போனோம்னா காலையில் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி சிந்தியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து தொடச்சி விட்டுட்டு போயிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.